அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ஷேர் மார்க்கெட்டை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா ஒருத்தர் பங்கு சந்தையில ஈடுபட்டு லாபம் சம்பாதிக்க என்ன யோகம் இருக்கணும், எந்த கிரக அமைப்பு உங்க ஜாதகத்துல இருந்தாக நீங்க தைரியமாக ஷேர் மார்க்கெட்ல ஈடுபட்டு கோடிகளில் கூட சம்பாதிக்கலாம். பல வகையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதுல ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு 20-24% கூட நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்கை பொறுத்து ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிலோன்னா கூட ஒரு 12% நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 12% நமக்கு வருமானம் வரும். அதில் நம்ம டைரக்டா நாமளே ஷேர்ஸ் வாங்கலாம். ஐபிஓ வாங்கி அதை சேல்ஸ் பண்றோம். டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு நம்ம ஷேர் வாங்கி அதை வித்து அதை வாங்கி நம்ம ஈக்குவல் பண்ணி ஒரு லாபம் சம்பாதிக்கிறோம்னாக்க நம்ம ஜாதகத்துல கண்டிப்பாக ஒரு சில கிரகங்களுடைய அமைப்பு சரியாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடும் போது பெரிய அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கிறாங்க. கோடிகளில் கூட சம்பாதிச்சு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய சூழ்நிலை வரும். ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறீங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈடுபடுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னாக்க உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து அலசி ஆராய்ந்து முறையாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஈடுபடும் போது பெரிய அளவுக்கு லாஸை தவிர்க்கலாம். அதுக்காக தான் இந்த முக்கியமா இந்த பதிவு. ஒருத்தர் பங்கு சந்தையில் ஈடுபடணும். அந்த பங்கு சந்தையில ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கணும், பெரிய அளவுக்கு வருமானம் வரணும், லாஸ் ஆகக்கூடாதுன்னாக்க முதல்ல நமக்கு நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ்ன்றது பங்கு சந்தை சார்ந்த நாலேஜ். பொதுவாகவே நாலேஜ், இன்டலெக்சுவல் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னாக்க புதன் தான். நான் பாருங்க போர்டில் எழுதி போட்டிருக்கேன். இந்த புதனை பொறுத்தவரையில் உங்க ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்று தனித்து இருக்கான்னு பாருங்க. அதுதான் மிக சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். உங்க ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னாக்க, அதாவது ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும், பெரிய அளவுக்கு லாஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னாக்க உங்க ஜாதகத்தை நீங்களே எடுத்து பார்க்கலாம். அதுல புதன் நான் சொல்ற இடத்துலலாம் இருந்தது, அது தனித்து இருக்கு அப்படின்னாக்க நீங்க தாராளமா ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடலாம். மிதுனத்துல புதன் தனித்து இருக்கிறாரு. மிதுனத்துல புதன் உங்க ஜாதகத்துல தனித்து இருக்கான்னு பாருங்க. இங்க புதன் ஆட்சி. அடுத்ததாக புதன் கன்னியில தனித்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்று புதன் உங்க ஜாதகத்துல இருக்குன்னா நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறீங்கன்னாக்க அடுத்த இன்னும் சில கிரகங்களும் இருக்கு, அதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒரு 25 பாயிண்ட் நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். முக்கியமா அந்த நாலேஜ் இருக்கும். உங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட் பற்றிய ஒரு நாலேஜ் உங்ககிட்ட இருக்கும். அந்த நாலேஜை கேதர் பண்றதுக்கான எண்ணமும் உங்ககிட்ட இருக்கும். ஸோ கமிஷன் தரகு மூலம் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த புதன் நல்லா இருந்தாவே உங்களுக்கு அதெல்லாம் பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஸோ புதன் மிதுனத்திலேயோ கன்னிலேயோ இருக்கு, அது ஓகே. அல்லது இங்க மீனத்துல இருக்கு, மீனத்துல இருந்தாக வக்ரம் பெற்று இருந்தாக நீச பங்கம். இந்த இடத்துல மீனத்துல புதன் நீசம், இந்த இடத்துல புதன் இருக்கிறாருனாக வக்ரமா இருந்துச்சுன்னா அது வலுவா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னாக்க வேற சப்போஸ் இங்க வக்ரம் ஆகல, புதன் இங்க இருக்கிறாரு அப்படின்னாக்க இங்க ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்கான்னு பாருங்க. ரேவதி 4ஆம் பாதம். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல புதன் இருக்குனாக்க நவாம்ச சாட்லயும் பாத்தீங்கன்னா மீனத்திலேயே புதன் வரும், வர்க்கோத்தமம் ஆயிருக்கும். புதன் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் அதுவும் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். அது எந்த இடத்துல இருந்தாலையும் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலையும் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். புதன் வர்க்கோத்தமம் பெற்றிருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் புதன் வலுவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அல்லது நீச வீட்டில இருந்து வக்ரமா இருந்தா புதன் வலுவா இருக்குன்னு அர்த்தம். அதே ஆட்சி பெற்ற வீட்டுல இருந்து இந்த இடத்துல வக்ரமா இருக்குன்னு வச்சுங்களேன், ஆட்சி உச்சம் வீட்டுல தன்னுடைய சொந்த வீட்டிலேயே புதன் இருக்கிறாரு ஆனா வக்ரமா இருக்கிறாருன்னா அது புதன் வலுவிழந்து இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ நீங்க இந்த புதன் வலுவிழந்து இருக்கக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறத தவிர்க்கணும். புதன் வலுவிழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்படி ஆட்சி உச்சமா இருந்து ஆனா வக்கரமாயிட்டாரு, அஸ்தங்கம் அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்கள் பங்கு சந்தையில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். அதே போல அஸ்தங்கமும் ஆயிருக்க கூடாது. சூரியனோட இப்படி சூரியன் பக்கத்திலே இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த சூரியனோட புதன் அஸ்தங்கமாயிருக்கு அப்படின்னாலையும் அவர்களும் ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. குறிப்பா இந்த இடத்தெல்லாம் இருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்கிறேன். மற்ற இடத்தெல்லாம் இருந்தா என்ன, சப்போஸ் இங்க இருக்கு புதன், இதுவும் ஓகே. புதன் தனித்து இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வலுவாதான் இருக்கு. ஏன்னா சுக்கிரனோட வீட்டுல புதன் நட்பு. ஸோ இந்த இடத்துல புதன் இருந்தாலையும் ஓகே.
இந்த இடத்துலயும் வலுவாதான் இருக்கு. ஆனா இந்த இடத்துலயும் நீங்க என்னவா இருக்கக்கூடாது, அஸ்தங்கமா இருக்கக்கூடாது. குறிப்பா அஸ்தங்கம் பெற்றோ அல்லது வக்ரம் பெற்றோ இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இருந்தாலையும் அஸ்தங்கம் பெற்றோ வக்ரம் பெற்றோ இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து பக்கத்துல ரொம்ப க்ளோஸா இருக்குன்னாக்க அஸ்தங்கமா இருக்கும். அப்போ அப்படி அஸ்தங்கமா இருந்தா நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. அடுத்தது இங்க செவ்வாயோட வீடுகள்ல புதன் இருக்குன்னு வச்சுங்களேன், விருச்சகத்துல புதன், மேஷத்துல புதன் தான் சமம். இங்க தனித்திருந்தா கூட பிரச்சனை கிடையாது. சப்போஸ் இங்க வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்துல புதன் இருக்குன்னா அது வர்க்கோத்தமா இருக்கு, அப்போ வலுவாதான் இருக்குன்னு அர்த்தம். தாராளமா ஈடுபடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா புதனுக்கு வலிமை குறைவு. சப்போஸ் பரிவர்த்தனை பெற்று இருக்கு புதனும் செவ்வாயும், இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க செவ்வாய் இருக்கு, இங்க புதன் இருக்குன்னாக்க அப்போ அது வலுவா இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ நீங்க தாராளமா ஈடுபடலாம். தனித்து இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க புதன் இருந்தாலையும் ஓகே, இங்க புதன் இருந்தாலையும் தனித்து இருக்குன்னா ஓகே, இங்க புதன் தனித்து இருக்குனாலையும் ஓகே. இங்க புதன் நட்பு வீட்டுல இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் புதன் இருந்தாலையும் ஓகே. இங்க புதன் இருந்தாக புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருக்கான்னு பாருங்க. புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருந்தாக வர்க்கோத்தமும் பெற்றிருக்கும், அப்போ வலுவா இருக்குன்னு அர்த்தம். பகை வீடு, சந்திரனோட வீட்டுல புதன் பகை. அப்போ வந்து இந்த இடத்துல புதன் இருந்து வலு இல்லாம சப்போஸ் இருக்கு, அசங்கமா இருக்கு, வக்கரமா இருக்குன்னா அவர்கள் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் பக்கம் போகக்கூடாது. பொதுவாகவே சிம்பிளான ஒரு விதி சொல்ற பாருங்க, உங்க சுய ஜாதகத்துல புதன் இருக்கு, எக்ஸப்ட் இந்த இடம் மட்டும், மீனத்தை தவிர மற்ற இடங்கள்ல இருக்கு, வக்கரமா இருக்கு அல்லது அஸ்தங்கம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க, சூரியன் பக்கத்திலே இருக்கும், சூரியனோட இருக்கு, அஸ்தங்கமா இருக்கு அப்படின்னாக்க நீங்க ஷேர் மார்க்கெட்ல போதுமான நாலேஜை கெயின் பண்றதுல அல்லது அதை புரிந்து கொள்றதுல, அந்த ஷேர் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை புரிந்து கொள்வதில் உங்களுக்கு தேர்ச்சி பெற முடியாத மாதிரியே இருக்கும். அப்போ சரியான முடிவுகள் எடுக்க முடியாம கண்டிப்பா நஷ்டங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபர்ஸ்ட் புதன் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தாக நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடலாம். உங்க ஜாதகத்துல புதன் அஸ்தங்கம் பெற்றோ வக்ரம் பெற்றோ இருந்தா நீங்க ஷேர் மார்க்கெட் பக்கம் போகாம இருக்கிறது நல்லது. அப்படிப்பட்டவர்கள் நீங்க என்ன செய்யலாம்னா மியூச்சுவல் ஃபண்ட் போகலாம். உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்றது உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜர்ன்றது இன்னொருத்தர். அப்போ வந்து நீங்க அவங்கள நம்பிதான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. ஸோ அப்படி மியூச்சுவல் ஃபண்டு போறவங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக குரு நல்லா இருக்கணும். ஸோ பொதுவாகவே நம்ம கையில வந்து பணம், செல்வாக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னாக்க 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகமும் லக்னத்துக்கு 2 கூடியவனும் நல்ல ஒரு பலம் பெற்று இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னாக்க குரு பகவான் சுக்கிர பகவானும் நம்ம ஜாதகத்துல எந்தவித பங்கப்படாமல் இருந்தாக்க நமக்கு கண்டிப்பாக செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, சமூகத்தில் அந்தஸ்து, பணம் போட்டாக்க பணம் வர்றது, ஏமாறாம இருக்கிறது, இதெல்லாமே நல்லாவே நடக்கும். ஸோ அதற்கு வந்து குருவும் நல்லா இருக்கணும் உங்க ஜாதகத்துல. ஸோ இப்போ வந்து இது ஒரு வகையில புரிந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ குரு பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து ஆட்சி வீடுகள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஜாதகத்துல ஆட்சி இங்க இருந்தாலும் ஆட்சி, இங்க இருந்தா குரு உச்சம். ஸோ இந்த மாதிரி குரு பலம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க பிரச்சனை கிடையாது. இங்க குரு இருந்தாக நீசம். அப்படிப்பட்டவர்கள் நீங்க வந்து சேஃபான ஒரு ஃபண்டு, ரியல் எஸ்டேட்டோ கோல்டோ அந்த மாதிரி போடலாம். இங்க நீசத்துல உங்க ஜாதகத்துல இருக்குன்னாக்க, அதே வக்கரம் ஆயிடுச்சுன்னாக்க நீங்க தாராளமா வந்து குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம், பெரிய யோக பலனை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். உங்க லக்னத்துக்கு திரிகோணத்திலேயோ அல்லது லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்திலயோ இந்த மாதிரி குரு வக்கரம் பெற்றிருந்தா அந்த தசாபுக்தி காலங்களில் நல்ல வருமானம் வரும். நல்ல இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்ல. ஸோ புதன் நல்லா இருக்கணும், குரு வந்து நல்லா இருக்கணும். குரு எங்க இருந்தா உங்களுக்கு வர்க்க பலம் குறைஞ்சிருக்கிறாருன்னா உங்க ஜாதகத்துல பாருங்க, மிதுனத்துல குரு, கன்னியில குரு இங்கெல்லாம் இருக்கு அப்படின்னாக்க, அதே போல துலாம்ல குரு, ரிஷபத்துல குரு இங்கெல்லாம் குரு இருக்கு அப்படின்னாக்க குருவோட வர்க்க பலம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் வர்க்கோத்தமும் பெற்று இருக்கு பட்சத்துல அது வலுவா இருக்குன்னே நம்ம எடுத்துக்கலாம். குரு அஸ்தங்கம் பெற்றோ அல்லது குரு கேது இணைவு பெற்றோ, புதனை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, புதனும் பாத்தீங்கன்னாக்க சந்திரனோட க்ளோஸா இணைஞ்சிருந்தோ அல்லது புதனோட கேது இணைந்திருந்தோ அல்லது புதனோட ராகு இணைந்திருந்தா ரொம்ப புத்திசாலித்தனமாவே செயல்படுவீங்க. crocodile மைண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய டெக்னிக்கலா தந்திரமா செயல்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம், நிறைய ஒரு ஷார்ட்கட் மைண்ட்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். புதனும் ராகுவும் இணைந்திருந்தா, புதனும் கேதுவும் இணைந்திருந்தா இந்த காதல், அஃபெக்ஷன் அதுல போய் மாட்டிக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுல போய் மாட்டிக்கிட்டு பிரச்சனை வரும், கடன் வரும்.
அதே போல பாத்தீங்கன்னாக்க புதனும் கேதுவும் இணையாம இருக்கிறது நல்லது. உங்க ஜாதகத்துல புதனும் சனியும் க்ளோஸா இணையாம இருக்கிறது அதுவும் உங்க ஜாதகத்துல நல்லது. அதை விட ரொம்ப முக்கியம் புதனும் சந்திரனும் ரொம்ப க்ளோஸா இணைஞ்சிருக்கு அப்படின்னாலையும் ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. அதே போல குரு கேது, குரு ராகு போன்ற கிரகங்கள் இணையாம இருக்கிறது நல்லது. ஆனா குரு சனி இணைஞ்சிச்சுனாக்க நீங்க வந்து தாராளமா ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடலாம். தொழில வந்து பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள்லாம் உண்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க அடுத்தது ராகு. இந்த கிரகங்கள் பார்த்தாச்சு. நம்ம குரு பார்த்தோம். குரு வலுவா இருக்கணும் உங்க ஜாதகத்துல, புதன் வலுவா இருக்கணும். அதே போல ராகு பகவான் எங்கெல்லாம் இருந்தாக்க இந்த ராகு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் வரும். குறிப்பா ராகு வந்து ஷேர் மார்க்கெட்ல நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு கிரகம். புதனுக்கு ஈக்குவலா ராகுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். ராகுவும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த கமிஷன், அந்த பங்கு சந்தை ஏற்ற இறக்கங்களை புரிந்து கொண்டு நம்ம அதுல வருமானத்தை அடைய முடியும். அப்ப வந்து பாருங்க, ராகுவை பொறுத்தவரையிலும் ராகு வந்து உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்து புதனும் நல்லா இருக்கிறாரு அப்படின்னாக்க அந்த காலகட்டத்துல, அந்த ராகு தசை அல்லது ராகு புக்தி காலகட்டத்துல நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். கமிஷன் மூலம் வருமானம் வரும். அப்போ ராகுவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு குருவோட வீடுகள்ல இருக்கிறாருனாலையும் ஓகே. கோதண்ட ராகுவா இருக்கிறாரு, குருவை போல செயல்படுவார். தனுசு, மீனத்துல ராகு, அதே போல கன்னியில ராகு, மிதுனத்துல ராகு, இங்கெல்லாம் ராகு இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பாக ராகு பலமா இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த ராகு தசை ராகு புக்தி காலகட்டத்துல ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் நிறையவே ஏற்படும். அதனால ஆதாயம் வரும். நான் சொன்ன மாதிரி புதன் நல்லா இருக்கணும், குருவும் நல்லா இருக்கு, ராகுவும் உங்க ஜாதகத்துல இந்த மாதிரியான கட்டங்கள் இருக்கு அப்படின்னாக்க நீங்க தைரியமா ஷேர் மார்க்கெட்ல ஈடுபட்டு கண்டிப்பா என்ன பண்ணலாம், கோடிகளில் பணத்தை சம்பாதிக்கலாம். புதன் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட் பற்றிய புரிதல்களும் அந்த நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். குரு நல்லா இருந்தா பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான பணம் உங்ககிட்ட இருக்கும். ராகு நல்லா இருந்தா அதுல இருந்து வருமானத்தை எடுப்பீங்க, கமிஷன் மூலம் வருமானத்தை எடுப்பீங்க. அந்த ஏற்ற இறக்கத்தின் புரிந்து கொண்டு அதன் வருமானம் கைக்கு வரும். ஸோ அப்போ அந்த ராகு இந்த வீடுகள்ல இருந்து உங்களுக்கு அந்த தசாபுக்தி காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறீங்க அப்படின்னாக்க போட்ட பணம் நமக்கு மல்டிப்ளை ஆகி பல மடங்கு நமக்கு கைக்கு கிடைக்கும். ஸோ அதே போல வந்து ராகு வந்து துலாமல் இருக்கிறாரு, இங்க வந்து ராகு இருக்கிறாருனாலையும் சுக்கிரன் வந்து நல்லா இருக்கும். இந்த ராகுக்கு இந்த இடத்துலயும் ராகு இருக்கலாம், இந்த இடத்துல ரிஷபத்துல ராகு உச்சம், இந்த இடத்துல ராகு இருக்கலாம், இந்த துலாமலையும் ராகு இருக்கலாம். ஆனா இங்க செவ்வாயோட வீடாக வரக்கூடிய இந்த இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுங்களேன், இங்க ராகு இருக்கிறது வந்து கொஞ்சம் நெகட்டிவ். அதே போல இங்க ராகு இருக்கிறதும் நெகட்டிவ் தான். இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னாக்க நீச ராகு, அதாவது மேஷத்துல ராகு இருந்தா நன்மையை செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனா பொதுவாகவே பாவகிரகத்தோட வீடுகள்ல ராகு இருக்கும் போது சில பாதிப்புகள் தான் கொடுக்குது. அதே போல ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறதுக்கு மேஷத்துல ராகு இருந்து அந்த காலகட்டத்தில் நீங்க ஈடுபடும் போது கடனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த இடத்துல இருந்தாலையும் உங்களுக்கு பெருசா ஆதாயம் வராது, இந்த இடத்துல இருந்தாலும் பெருசா ஆதாயம் வராது. அதே போல மகரத்துல ராகு, கும்பத்துல ராகு, இந்த இடத்துல இருந்தாலையும் உங்களுக்கு பெருசா லாபம் வராது. ஏன்னா சனியை போல ராகு இங்க செயல்படுவார், இங்க இருந்தா செவ்வாயை போல ராகு செயல்படுவார். அப்ப பெருசா உங்களுக்கு வந்து லாபம் வராம இருக்கும். அவர்கள் வந்து ஷேர் மார்க்கெட் விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. இப்ப நான் வந்து ஒரு 3 கிரகங்கள் சொல்லியிருக்கிறேன், இன்னும் ஒரு கிரகம் இருக்கு. இப்ப அடுத்ததாக முக்கியமானது தொழில்காரகன், காலபுருஷ தத்துவத்தின் தொழில்காரகன் என்ற கிரகம் சனி பகவான். அந்த சனி நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்காரு அப்படின்றத பேஸ் பண்ணி இதுல வந்து முழுமையாக வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்றத நாம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே உங்க ஜாதகத்துல சனி குரு சேர்ந்திருக்குன்னா நல்லதுதான் அர்த்தம். அது வந்து பிரம்மகத்தி தோஷத்தை ஏற்படுத்தி பெற்றோருக்கு குறிப்பா தந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம். ஆனாலும் பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அதனால வந்து புதிய புதிய ஐடியாக்கள்லாம் வந்துட்டே இருக்கும். தொழிலை வந்து விரிவுபடுத்தணுன்ற எண்ணங்கள் வரும். தொழில் மூலம் கொஞ்சம் கடனானாலையும் பெரிய அளவுக்கு கொண்டு போகக்கூடிய எண்ணங்கள், 10 பேருக்கு வேலை கொடுத்து ஒரு முதலாளி ஆகக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்கும். அது நடைமுறைப்படுத்தும் போது செயல்முறைக்கும் ஒரு வெற்றியும் உண்டு. ஸோ அப்போ சனி குரு சேர்க்கை இருக்குனாலும் ஓகே. ஆனா சனி ராகு சேர்ந்திருந்தா நெகட்டிவ், சனி செவ்வாய் சேர்ந்திருந்தா உங்க ஜாதகத்துல நெகட்டிவ், சரியில்லை சனின்னு அர்த்தம். சனி கேது இணைந்திருந்தாலும் உங்க ஜாதகத்துல தொழில ஸ்டாண்டர்டா இல்லாத மாதிரி ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது அப்படின்றது தான் அர்த்தம். இப்ப சனி வந்து எந்த இடத்துலலாம் இருக்கலாம் அப்படின்னாக்க சனியோட குரு சேர்க்கை, சனியோட சுக்கிரன் சேர்க்கை, சனி புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகமும் சேர்ந்து சனியோட வீடுகள் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க, இப்ப ரிஷபத்துல
இங்க இருக்கலாம் சனி சுக்கிரன் சேர்ந்திருக்கு அப்படின்னா இது சிறப்பு. அதே போலதான் இங்க சனி சுக்கிரன், இங்க புதனும் இருக்கு, இங்கேயும் புதனும் இருக்கு அப்படின்னா இந்த அமைப்பு இருந்தா தொழில் முன்னேற்றங்கள்லாம் உண்டு. அல்லது பார்வை இருக்கு அப்படின்னாலையும் ஓகே. சனி புதன் சுக்கிரன் 3 கிரகமும் சேர்ந்து இருக்கு அல்லது தனித்தே இருக்குன்னாலையும் இந்த இடங்கள்ல நல்லது. அதே போல இந்த இடத்துல சனி இருக்கலாம், இந்த இடத்துல சனி இருந்தாலையும் நட்பு வீடு. பட் இங்க சனி இருந்தாக உங்க ஜாதகத்துல அது நெகட்டிவ்னு அர்த்தம். கூட ராகு கேது அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்கள் அல்லது சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாக இதெல்லாம் மைனஸ்ன்னு அர்த்தம். இந்த இடத்துலயும் சனி இருந்துச்சுனாக வக்கரம் பெற்றிருந்தாலையும் நன்மை. அதாவது பகை வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களா, வக்கரமாயிருந்தா நல்ல பலனை கொடுக்கும். இந்த இடத்துல வக்கரமாயிடுச்சுன்னு வச்சுங்களா, தனித்திருக்கு சனி, பகை வீடு இந்த 2 வீடுமே கடகம் சிம்மத்துல, இந்த இடத்துல சனி தனித்திருக்கு ஆனா வக்கரமாயிட்டு இருக்கு, அப்போ ஓகே. அல்லது ஓகேங்களா. அதே போல இங்க குரு இருக்கிறாரு, இந்த குருவோட பார்வை இங்க சனிக்கு வருதுனாலையும் பாசிட்டிவ் தான் அது, ரைட்டுங்களா. அப்போ இங்கவும் அதே போல இந்த இடத்துல சனி இருக்குன்னு வச்சுங்களா, மகரம் கும்பத்துல சனி இருந்து சுபகிரகத்தோட பார்வையோ சேர்க்கையோ இருக்கு, புதனுடைய பார்வை புதனோட சேர்க்கை, சுக்கிரனோட பார்வை அல்லது சுக்கிரனோட சேர்க்கை, குருவோட பார்வை அல்லது குருவோட சேர்க்கை போன்ற கிரகங்களோட சேர்க்கை பார்வை இருக்கு மகர கும்பத்துல இருந்தாலையும் நன்மையை கொடுக்கும். அதே போல இந்த இடத்துலயும் சனி இருக்கலாம், இங்கேயும் சனி இருக்கலாம். அதாவது தனுசு மீனத்திலையும் சனி இருந்தாலையும் நல்ல பலனையே கொடுக்கும். ஆனா இந்த இடத்துல சனி இருக்கிறது நெகட்டிவ், விருச்சகத்துல இந்த இடத்துல சனி இருக்கிறதும் நெகட்டிவ். ஆனா இங்க வக்கரமானா பாசிட்டிவ். இருந்தாலையும் சனி தசையில முதல்ல கஷ்டத்தையும் அப்புறம் பிற்பகுதியில நன்மையும் கொடுக்கும். இந்த மாதிரி வக்கரமா இருந்தாங்க, அதாவது நீச பங்கம், நீசத்துக்கு உண்டான பலனை முதல்ல கொடுத்து அப்புறம் பங்கத்துக்கான பலனை கொடுக்கும். ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடணும், நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும், பெரிய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. அதுல மேக்சிமம் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த 4 கிரகம் முக்கியமா. ஃபர்ஸ்ட் புதன் உங்க ஜாதகத்துல நல்லா இல்லைனாவே நீங்க மற்ற கிரகத்தையே பார்க்க தேவையில்லை. புதன் அஸ்தங்கம் ஆயிருக்கு அல்லது வக்கரம் ஆயிருக்கு, நான் சொன்ன இடங்கள்ல வக்கரம் ஆயிருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா அடுத்தது நீங்க மற்ற கிரகம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி அமைதியா விட்டுறது நல்லது. சரி, புதன் வக்கரம் ஆகி குரு ஆனா நல்லா இருக்கிறாரு, ராகு நல்லா இருக்காரு, சனி நல்லா இருக்காரு அப்படின்னா நீங்க இன்னொருத்தர்கிட்ட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க பண்ணலாம். அது எப்படின்னாக்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்றேன். அதுக்காக ஒருத்தர் கேட்கிறாரு பணத்தை, ஒரு 5 lakhs கொடுங்க, மாசம் 5000 கொடுத்துட்றேன், 6000 10,000 கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்ககிட்ட நம்பி கொடுத்துட்டீங்கனாலே ஏமாந்துருவீங்க. அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்களே டைரக்டா பண்ணலாம். புதன் மட்டும் சரியில்லை, மற்ற கிரகங்கள்லாம் சரியா இருக்குன்னாக்க எனக்கு புதன் சரியில்லை, வசங்கம் ஆயிட்டாரு, குருவும் பலம் இல்லாம இருக்கிறாரு, அதே போல ராகு பகவானும் சரியில்லாம இருக்கிறாரு, அந்த தசாபுக்தியும் நடக்கல அப்படின்னாக்க நீங்க ஒதுங்கி இருக்கிறது நல்லது. குறிப்பா ராகு தசை ராகு புக்தி நடக்கும் போது இந்த கிரக அமைப்புக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி புதன் சனி குரு ராகு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது அந்த ராகு தசை நடக்குதுனாக்க அந்த 18 வருஷத்துல நீங்க தாராளமா ஷேர் மார்க்கெட்டை நோக்கி போவீங்க. கண்டிப்பா உங்களை இழுத்து விடும். அதன் மூலம் வருமானத்தையும் நீங்க சம்பாதிக்கக்கூடிய சூழல்லாம் பெருசாவே இருக்கு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.